1 கப்பு கடலை மாவு, 2 கப்பு சர்க்கரை, 2.5 கப்பு ஆயில். கடலை எண்ணெய் தான் வச்சுருக்கேன், நெய்லாம் கிடையாது. தண்ணி ட்ரேவில் எண்ணெய் தடவிட்டேங்க. செய்கிறப்ப பார்க்கலாங்க. 2 கப்பு சர்க்கரை போட்டேங்க. முழுகிற அளவுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் வந்ததும் மாவு போடணுங்க. இந்த பக்கம் எண்ணெய் சூடு ஏறிக்கிட்டே இருக்கணுங்க. சர்க்கரை இது போல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதுங்க. நிறைய பதம் கடலை மாவை கொஞ்சம் 1 கப்பு எண்ணெய் ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சுங்க. அதில் அந்த மாவை எண்ணெய் போட்டு கிண்டி வச்சுருந்த மாவை எல்லாத்தையும் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். மாவு கடலை மாவு எண்ணெய் போட்டு கரைச்ச மாவை அந்த சர்க்கரை ஜீராவோட ஊற்றிட்டேன். இப்போ சூடு பண்ண எண்ணெயை 1 கரண்டி 2 கரண்டி ஊற்றலாங்க. 2 முறை எண்ணெய் சூடு பண்ண எண்ணெய் 2 தடவை ஊற்றிட்டேன். அந்த எடுத்து வச்ச 3 கப்பு எண்ணெயும் 3 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடணுங்க. அந்த எண்ணெய் சூட்லேயே கடலை மாவு நல்லா வெந்துடும். கிண்டிகிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப எடுத்து நம்ம ட்ரேவில் ஊற்றிடணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ட்ரேவில் எடுத்து ஊற்றிடணுங்க. ட்ரேவில் மைசூர் பாக்கு ஊற்றிட்டாங்க. கொஞ்சம் ஆறின பிறகு அப்படியே கேக் மாதிரி போட்டுக்கலாம். மைசூர் பாக்கு ரெடிங்க. 1/4 கிலோ மாவுக்கு ஒரு 30 மைசூர் பாக்கு கிடைக்கும். வீட்டிலே செஞ்சோம்னா நமக்கு தாங்க லாபம். செஞ்சு பாருங்கள்.